என்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து அநேக சத்தியங்கள் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். இந்த சத்தியங்களை நீங்கள் கேட்டு அநேகருக்கு சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு ஆசை. அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்தில் எவ்வளோ அவசியம் இந்த சத்தியம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது புரிந்து கொண்டால், குழம்பி கொண்டு இருக்கிற இந்த உலகத்தை தவறான பாதையில் வழி நடத்துகின்ற பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் பாதுகாக்கப்படலாம். இன்னும் என்ன அப்படின்னா, நீங்கள் மட்டும் கிடையாது, ஆண்டோருக்குள்ளாக இன்னும் அநேக பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. நம்ம தொடர்ந்து யார் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு பார்ட் 1 படித்து முடிச்சுட்டு நம்ம இப்போ பார்ட் 15க்கு வந்திருக்கிறோம். 400 வரும். 15வது பார்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு மிக முக்கியமான, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம்தான். அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம படிக்க போகிறோம். கொஞ்சம் நீங்க கவனம் கொடுப்பீங்க அப்படின்னா இதை அறிந்து கொள்வதற்கு, இதனுடைய சத்தியம் அதை நினைக்க நினைக்க ஆண்டவர் எவ்வளவு சத்தியத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு இது உபயோகமா இருக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனவே நம்முடைய கண்களை மூடுவோம். ஜெபத்தோடு கூட இந்த நாளின் ட்ரூத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் நிறைய சத்தியங்களை படிச்சுட்டு இருக்கிறோம். அது எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் பிள்ளைகள் ஆகிய எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அது ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம்ப்பா. அந்த வரலாற்று நிகழ்வுகள் ஏன் என் தேவன் வேதத்திலே பதிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் நாங்கள் உமக்குள்ளாக வளர்வதற்கு அது எங்களுக்கெல்லாம் திஷ்டாந்தமாக அல்லது எங்களுக்கு எச்சரிப்பாக அல்லது எங்களுக்கு ஆலோசனையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் கொடுங்க. எங்களுடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கடந்த முறை நம்ம படித்தோம் இல்லைங்களா, நகோமி அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம். நகோமியை தேவனுடைய சந்ததி வரக்கூடாது என்பதற்காக அவருடைய கணவர் கொல்லப்பட்டார் அல்லது அவர் மரித்தார். அதன் பின்பாக சந்ததி வரக்கூடாது என்பதற்காக அவருடைய 2 பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, மரித்தார்கள். ஆனா ஆண்டவர் மோவாப்பிலிருந்து ரூத்தை கொண்டு வந்து இங்கு போவாசுக்கு ஆயத்தப்படுத்தி அந்த சந்ததியில தான் கிறிஸ்து பிறந்தார் என்று நம்ம படித்தோம். வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம். நகோமி சொல்றாங்க, என் வாழ்க்கை முழுவதுமா கசப்பாயிடுச்சு, என்ன நீங்க கசப்புன்னு கூப்பிடுங்க, என்ற என் வாழ் முழுவதுமாய் தேவன் கசப்பாக்கினார் என்று சொன்ன சம்பவத்தை என்ன பண்ணோம், நம்ம கடந்த முறை படித்த பொழுது நம்ம படித்து கொண்டோம் இல்லைங்களா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் தான், அப்படிதானே? யாருன்னா போராட்டம் இல்லாத யாருன்னா அமர்ந்திருக்கிறீங்களா? போராட்டம் இல்லாத யாருன்னா பிள்ளைகள் இங்க அமர்ந்திருக்கிறீங்களா? உடைய வாழ்வில பாருங்க, பணம் இருந்தாலும் போராட்டம் இருக்கும், அல்லது அந்தஸ்து இருந்தாலும் போராட்டம் இருக்கும். எல்லா ஆசீர்வாதமும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தாலும் ஏதாவது ஒரு போராட்டத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிருப்போம், கடந்தே சென்று கொண்டு இருப்போம். அப்ப எல்லா போராட்டங்களுக்கும் தேவன் கொடுக்கின்ற பதிலை நாம தெரிந்து கொள்ளணும். அவர் யாரோடு கூட இருந்தார்? நகோமியோடு கூட இருந்தார், மாராவோடு கூட இருந்தார், கசப்போடு கூட இருந்தார், ஒரு விதவை பெண்ணோடு கூட இருந்தார். மகனையும் இழந்து அவள் தவித்த பொழுது தேவன் என்ன பண்ணாரு, அவளோடு கூட இருந்து நகோமிக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று சொல்கின்ற அளவிற்கு அவள் சந்தோஷமாய் மாறி போனாள். அந்த கசப்பான ஊற்றிலிருந்து தான் இயேசு என்கின்ற ஜீவ தண்ணீர் என்ன பண்ணது வந்தது. அதை மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருக்கின்ற பொழுது, ஆண்டவரே என்னப்பா, நான் கடந்த சொன்னேன் இல்லைங்களா, பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்றது போல நம்ம என்ன சொல்றதுல நம்ம என்ன நினைக்கிறோமோ நமக்கே பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இன்னைக்கு என்னன்னா, தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி
burn the house of God. அப்ப தேவனுடைய ஆலயத்தை என்ன நடந்தது அப்படின்னா தீ கொளுத்தி. ஏன்னா இஸ்ரவேல் யார்? அவர்களுக்கு வாழ்விலே முக்கிய அங்கமா இருந்தது என்ன அப்படின்னா ஆலயம். இங்க நான் தானியேல் 1:1க்கு உங்களுடைய கவனத்தை நான் திரும்ப போகிறேன். என்னோட கூட என்ன பண்ணுங்க, தானியேல் 1க்கு ஒன்று வாங்க. முடிந்த வரைக்கும் தயவு செய்து உங்களுடைய பைபிள் என்ன பண்ணுங்க, நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பைபிளை கையில வச்சுக்கோங்க. இங்கேயும் பாருங்க. ஏன் இங்கே நம்ம ஸ்லேட்ஸ் போடுறோம்னா டைமுக்காக தான் ஸ்லேட்ஸ் போடுறோம். டைம் இல்லைன்னா வேகமா போயிட்டே இருந்திருக்கலாம் இல்லைங்களா. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா தானியேல் 1:1 நமக்கு சொல்றோம், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து என்ன பண்ணானா, அதை முற்றுகை போட்டார். நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இது என்னது, இது என்ன சம்பவம் நடக்குது? இஸ்ரவேலர்கள் யார் அல்லது யூதர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அது தேவனுடைய பிள்ளைங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு தேவன் இருக்கணுமா, அல்லது அவர்கள் முற்றுகை போட்டார்கள் என்ற சொல்றதை எழுதி வைப்பதற்கு தேவன் இருக்கணுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இது 2வது ராஜாக்கள் 24:1 நீங்க வாசிங்க அப்படின்னா, அவன் நாட்களில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்தான். யோயாக்கீம் 3ஆம் வருஷம் அவனை 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமா என்ன பண்ணான், கலங்கம் பண்ணினான். அப்ப வந்தான், இவன் சேவித்து பார்த்தான். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, கலங்கம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் வாசிக்கணும். அந்த சம்பவம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஜெரேமியா சொல்றாரு 27:19 ஜெரேமியா 27:19 நாம் பார்க்கிறோம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யோயாக்கீம் குமாரனாகிய எக்கோனியா என்னும் யூதாவின் ராஜாவையும் யூதாவின் எருசலேமில் இருந்த பெரியோர் அனைவரையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு என்ன பண்ணா. கொஞ்சம் பாருங்க, நம்ம இஸ்ரவேலர்களை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப அவங்க எங்க போறாங்க அப்படின்னா சிறைப்பட்டு எங்க போறாங்க, பாபிலோனுக்கு போறாங்க. என்ன நடந்தது? அவங்க சிறைப்பட்டு போவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா. ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவம் எங்க என்று அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா? They will not raise question, Lord, you have given the promise to our father Abraham, Isaac and Jacob. What happened to the promise? அவங்க கேட்க மாட்டாங்க. They will not ask any question to God. இங்க வேதம் தெளிவா சொல்லுது, அங்க வேதம் சொல்லுது எருசலேமில் இருந்து யாரை கொண்டு போனாங்களா, பெரியோர் அனைவரையும் எங்க கொண்டு போயிட்டாச்சு, பாபிலோனுக்கு கொண்டு போயாச்சு. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தானியேல் 1:3 சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களும் துறை மக்களும் யாரும் மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவருமாகிய சில வாலிபரை என்ன பண்ணா கொண்டு போனா. நம்ம போன வசந்தல வாஸ்தம் பெரியவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, கொண்டு போனாங்க. இந்த வசனம் நமக்கு சொல்லுது, ராஜகுலத்தார் துறை மக்களிலும் மாசு இல்லாதவர்கள் அழகானவர்கள் சகல ஞானத்திலும் தேறியவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் கல்வி நிபுணர்கள் ராஜாவின் அரண்மனையில சேவிக்கத்தக்க திறமை உள்ளவர்களை என்ன பண்ணா, எப்படி கொண்டு போனா இங்க சொல்லுது, பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போனா. ஒரு இப்படி நடக்கும் வச்சுக்கலாம். இப்ப யாரோ வராங்க, நம்மளெல்லாம் சிறை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ஆனவரே உண்மைதான துதிக்கு வந்தேன், அடா இன்னைக்கு நான் வராம மிஸ் பண்ணி இருக்கலாமே, தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு ஏன் நான் ஆலயத்துக்கு வந்தேன், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களே இல்லையா, யாராவது வந்து எல்லாரையும் சுடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், எவ்வளவு வேதனைப்படுவோம். இங்க பாருங்க, அத்தனை பேரையும் என்ன பண்றாங்க, வந்து அடிமைகளா என்ன பண்றாங்க, இழுத்துட்டு போறாங்க. எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதுவா கடவுள் தர ஆசீர்வாதம்? நம்ம கேட்கலாம் இல்லையா? This is the way God is blessing Israel or Judah. This is the way. இதுதான் வாலிப பிள்ளைகளை, சிறந்தவர்களை, அழகானவர்களை, ராஜகுலத்து மக்களை, பெரியவர்களை, ஞானிகளை, அல்லது யார் திறமையா இருக்கிறாங்களோ அவங்கள இப்படிதான் பண்ணணுமா? நம்ம மைண்ட்ல கேள்வி வருது இல்ல? இவங்களுக்கெல்லாம் கேள்வி வந்திருக்கும்ல? இவங்களாம் எத்தனை கேள்வி வந்திருக்கும்? 1 2 3 ஆண்டவரே நான் என்னப்பா குறை பண்ணேன்? ஏன்னா நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அதுல யாரெல்லாம் வருவாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ டேனியல், நிறைய, அதே போல நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய ஆசாரிய குலத்தார்கள், அது மாத்திரம் இல்ல லேவி குடும்பத்தார்கள், அது மாத்திரம் இல்ல ராஜ குலத்தார்கள், எல்லாரும் என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி எங்க கொண்டு போறாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. புரியுதுங்களா? அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்ப நம்மளும் அரெஸ்ட் ஆயிருக்கிறோமா? எதனா ஒரு சின்ன காரியம் நடந்தா ஆண்டவருக்கு எவ்வளவு கேள்வி கேட்கிறோம்.
Something, the small things is what taking place means we are asking 1,000 questions to our God. Why God it's happening? நம்ம ஆண்டவர்கிட்ட அவ்வளவு கேள்வி கேட்கிறோம். சில சமயத்துல ஆண்டவரை விட்டு ஒதுங்கி வரோம். சமயத்துல வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம விலகிக்கிறோம். We are coming out of God. Okay, because of what? Silly reasons. ஒரு சின்ன காரியத்திற்காக. ஆனா இங்க பல கிலோமீட்டர், பல மைல், ஏறக்குறைய 600 கிலோமீட்டருக்கு மேல இப்படிப்பட்டவர்கள் சிறையாக, அடிமையாக, விலங்கு மாட்டப்பட்டவர்களாக, சங்கிலியால் கட்டப்பட்டவர்களாக சிறைக்கு நம்ம நாங்கள் சிறைவாதம் செய்யப்பட்டார்கள், சிறைக்கு போனார்கள், அடிமையாக்கப்பட்டார்கள். அப்படியே ஜபங்கள் எவ்வளவு பேர் நல்ல ஜபம் அவங்க எல்லா போனவங்களும் என்ன கிடையாது, தப்பானவர்கள் அல்ல. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இங்க நான் வாஸ்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் இந்த தேசம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் தேசம் 722 அழிஞ்சு போச்சு. ஓகே, 722 BC the Israel come to what end? The 10 tribes, the kingdom of Israel what came to end. அது ஒரு எண்டுக்குள்ள வந்துச்சு. ஆனா இங்க 605ல திரும்ப போராட்டம். நேபுகாத்நேச்சர் வராரு, என்ன பண்றாரு, பிடிச்சிட்டு போறாரு. அப்ப யோசித்தேன், அந்த தேசம் நீங்க உங்களுக்கு பிடிக்கலையா? அந்த ஜனம் உங்களுக்கு பிடிக்கலையா? அது அவ்வளவுதான் அழிவா? அதை நீ விரும்பலையா? அந்த தேசத்துக்கு நீ ராஜாவா இல்லையா? அப்படின்ற கேள்விகள் எனக்குள்ளாக எழுந்து பார்த்தேன். அங்க பார்த்தோம், இப்ப என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வராங்க. அந்த முதல் அதிகாரம் நம்ம படிக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். தானியேல் முதல் அதிகாரத்துல அவங்க என்ன பண்றாங்க, அதுல கொஞ்சம் பேர் நிலைச்சு நிற்கிறாங்க இல்லைங்களா? அது எதுக்கு சொல்லுது அப்படின்னா, நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு மாத்திரம் இல்ல, என்ன பண்ண நல்லவங்களுக்கு என்ன பண்ணோம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா அது நல்லவங்களுக்கு மாத்திரம் இல்ல, சாரி கெட்டவங்களுக்கு மாத்திரம் இல்ல, நல்லவர்களுக்கும் பிரச்சனை வரும். ஏடா அதுல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நல்லவங்க இருந்தாங்கன்னு 1வது அதிகாரம் என்ன பண்ணுது எனக்கு காண்பிக்குது. அவங்க போராட்டம், அவங்களுடைய உணவிலே போராட்டம், அவருடைய பெயரிலே ஒரு போராட்டம், அவருடைய வாழ்க்கை முறையிலே ஒரு போராட்டம், அவருடைய தனிமை ஒரு போராட்டம், குடும்பத்தை விட்டு பிரிந்து எவ்வளவு போராட்டம். ஆனா அதுல நிக்க கத்துக்கிட்டாங்க. யார் நிக்க கத்துக்கிட்டாங்க? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. they stood for God. they never bother about what they are in slaves. அவங்க நாங்க சிறையில இருக்கிறோம், அடிமைகளா பத்தி கவலைப்படல. எங்கடா அது நடக்கு அப்படின்னா it's God's plan, அவ்வளவுதான். they know that. ஏடா எரேமியா அதை பத்தி என்ன பண்ணிருக்காரு, பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. எசேக்கியேல் அதை பத்தி சொல்லி இருக்கிறாரு. இன்னும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. therefore they know that even though they are very good, they didn't pray to God. we will stay in Israel. Okay, let all the evil go to where? Babylon. They never prayed like that. Okay, they also went among with them. அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க இங்கே ஆண்டவரே நல்ல தீவர்கள் எல்லாம் நீங்க பாபிலோன் கூட்டி போங்க, நல்லவர்களா நாங்க இங்க இருந்துக்கிறோம், நாங்க எப்படி அடிமையா போவோம்? நான் எவ்வளவு நல்ல குணம் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எவ்வளவு ஊழியம் செய்யறேன் தெரியுமா, நான் ஆசிரியர் கூடத்துல ஊழியம் செய்யறேன், அல்லது நான் ராஜ குலத்துல இருக்கிறேன், நான் இப்படி எதுவுமே காரணம் கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. there is no reason God will accept. கடவுள் எந்த ஒரு காரணத்தையும் அக்செப்ட் பண்ணுவார்னு பண்ணாதீங்க. நெவர் திங்க் அபவுட் தட். ஒரு பொழுதும் அப்படி திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே நான் கத்துக்கினது என்னன்னா, போராட்டம் என்பது நீங்க எவ்வளவுதான் வேதம் வாசித்தாலும் ஜெபித்தாலும் நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள வரீங்களோ அந்த அளவுக்கு போராட்டத்தினுடைய வலிமை என்ன பண்ணும், அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். நீங்க வேதம் வாசிக்க, ஜெபம் பண்ணு, ஆண்டவரை நெருங்க போராட்டம் உங்களை விட்டு தூரம் போறது கிடையாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை என்னங்களா நான் கடவுளுக்குள்ள நெருங்கினேன், அதனால கடவுள் எனக்கு என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லலையே அவரு. Okay, yes, I came to God, therefore God has blessed me. God has what? Blessed with a big house. God blessed with what? This and that. Never said, Paul never said like that. Okay, எந்த அளவிற்கு நீங்க கடவுளை நெருங்குறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு என்னதான் இருக்கு, உபத்திரவம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அந்த அளவுக்கு உபத்திரவம், அந்த அளவுக்கு உங்களுக்கு வேதனை, அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம், அந்த அளவுக்கு உங்களுக்கு போராட்டம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அதை தாங்கிறதுக்கு உனக்கு பலன் இல்லைன்னா நான் தரேன், உன் பலவீனத்தில் என் பலன். அண்டர்ஸ்டுட்? தயவு செய்து போராட்டம் அப்படின்னு ஆலயத்துக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா, கஷ்டம் அப்படின்னு ஆலயத்துக்கு வந்ததுன்னா, எல்லா விதத்திலும் நீங்க தாழ்த்தப்பட்டு, மெதிக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, வேதனைப்பட்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, don't bother about that. I am with you.
நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் ஆண்டவர் காமிக்கிறாரு. முதல் அதிகாரத்துல என்ன பண்ணாங்க, நல்லவர்களும் அடிமைப்பட்டு வந்தார்கள். ஆனா 2வது அதிகாரத்துல அந்த நல்லவங்களை எப்படி ஆண்டவர் ஹைலைட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம். நமக்கு எல்லாம் தெரியும், நான் இதை சொல்ல வரல. நான் இதெல்லாம் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த 7th அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு நான் இதை திரும்ப சொன்னா கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ஆனா ஒருவேளை என்ன பண்றாங்கன்னா, நான் அட்வென்டிஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த செய்தியை யூடியூப்ல பாக்குறாங்க. அதுக்காக இல்லைங்களா, ஒரு சிலையை என்ன பண்றாரு நேபுகாத்நேச்சர் பார்க்கிறாரு. அதனுடைய கனவை என்ன பண்றாரு, மறந்து போறாரு. அது என்னன்றதை மறந்து போறாரு. தானியேல் மூலமா என்ன பண்ணுது, அது என்னன்னு என்ன பண்ணுது, விளக்கப்படுது இல்லைங்களா? இவ்வளவுதான். ஏண்டா எனக்கு டைம் வேற இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னொரு கனவு. அது நேபுகாத்நேச்சருக்கு God has given the what dreams. Now God is giving the dream to whom? Daniel himself. டேனியலுக்கே அவருக்கே என்ன பண்றாருன்னா திரும்ப என்ன பண்றாரு, ஒரே விஷன் அவருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த 2 விஷயம் தான் யாருக்கு வந்தது, இந்த விஷயம் யாருக்கு வந்தது? 7வது அதிகாரம் தானியேல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண இங்க வரல. இங்க 8வது அதிகாரம் தானியேல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பண்ணல, இங்க வரல. ஆனா ராஜ்யத்தை பத்தி கொடுத்தாரு இல்லைங்களா? இப்ப சொல்லுங்க என்னோட சேர்ந்து, தலை யாரு? தலை யாரு? பாபிலோன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அதுக்கடுத்தது நாங்க மார்பகம் யாரு? மார்பு இல்லைங்களா? இடுப்பு யாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் லெக் யாரு தெரியுமா? நான் அப்படியே யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, களிமண்ணும் இரும்பு சேர்ந்தது யாரு? டிவைடட் நேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது யாருன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? என்னுடைய கேள்வி, எங்க யூதா, எங்க இஸ்ரேல்? இதுல நான் இதை ஏன் எடுத்து தெரியுமா? அப்ப ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. அந்த தரிசனத்துல நேபுகாத்நேச்சருக்கும் அவர் காமிக்கிறாரு. அதே சமயத்துல இந்த ஸ்டோரி பார்த்தீங்களா, இது சிங்கம் யாரு? சிங்கம் யாரு? பாபிலோன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் கரடி யாரு? மேதிய பெர்ஷியா இல்லைங்களா? சிறுத்தை யாரு? கிரீஸ், கிரேக்க தேசம். அதுக்கப்புறமா இந்த கொடிய மிருகம் யாரு? யாரு? ரோமர். என்னுடைய கேள்வி, எங்க இஸ்ரேல்? இஸ்ரேல் அவருடைய தேசம் தானே. மற்ற தேசத்தின் வரலாறு காமிச்சிட்டு இருக்கிறாரு. மற்ற தேசத்தினுடைய அவருடைய தொடர்ச்சியை காமிக்கிறாரு. மற்ற தேசத்தினுடைய பொறுப்புகளை என்ன பண்றாரு, காமிக்கிறாரு. அல்ல மற்ற தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறாரு. அப்ப அவர் யாரை காமிச்சிருக்கணும்? என்னங்க, யாரை காமிச்சிருக்கணும்? இஸ்ரவேல் தேசத்தை என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் காமிச்சிருக்கணும் இல்லையா? எங்கன்னா காமிச்சிருக்கலாம்ல இல்லைங்களா? இங்க நம்ம பார்த்தோமே, என்ன பண்ணிருக்கலாம்? தானியேல் சொல்றாரு, இங்க எதனால ஒரு இடத்துல இது இஸ்ரவேல் அப்படின்னு காமிச்சிருக்கணுமா இல்லையா? இல்ல இது இஸ்ரவேல் ஒருவேளை அழிஞ்சு போனாலும் இந்த ட்ரீம் வரும் பொழுது யாரை காமிச்சிருக்கணும்? யூதாவை என்ன பண்ணிருக்கணும்? காமிச்சிருக்கணும். அப்ப உலக வரலாற்றுல ஆண்டவர் யூதா என்கின்ற தேசத்துக்கு என்ன பண்ணல, முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரா, கொடுக்கலையா? நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ சபைகளிலே யூதா தேசம் அல்லது இஸ்ரேல் என்கின்ற தேசம் மிக முக்கியமான பொறுப்புல என்ன பண்ணுது, இருக்கா இல்லையா? அவருடைய மைண்ட்ல பாருங்க, 3ஆம் உலக யுத்தம் வரும், அது ஆலயம் திரும்ப எடுத்து கட்டப்படும். அந்த 3வது உலக யுத்தத்திலே என்ன பண்ணும்போது இஸ்ரவேலோடு கூட மற்ற தேசங்கள் எல்லாம் போராட போகுது அப்படின்றாரு. நான் இங்க தேடி பார்க்கிறேன், வரலாற்றுல தேடி பார்க்கிறேன், பழைய ஏற்பாடுல தேடி பார்க்கிறேன், தீர்க்கதரிசனத்துல தேடி பார்க்கிறேன். I am searching from the history, or I am searching from the prophecy, I am searching from the Old Testament, but I could not find out God located where? Israel somewhere எங்கனா லொகேட் பண்ணிருக்காங்களா? I could not find out. நீங்க பாருங்க எங்கனா இருக்கா, எது இஸ்ரேல் சொல்ல முடியுமா? இஸ்ரவேல ஒரு தேசமா ஆண்டவர் அங்கீகரித்து வழி நடத்துறாரா இல்லையா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள என்ன பண்ணிடுச்சு, வர ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா, நேபுகாத்நேச்சர் எப்ப இஸ்ரவேல அடிமையாய் கொண்டு போனாரோ அதுல இருந்து தேசம் என்கின்ற அந்த கட்டுக்கோப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, தேசம் என்கின்ற கட்டுக்கோப்பு அல்லது தேசம் என்கின்ற ஒரு அடித்தளம் என்ன ஆயிடுச்சு, தடுமாற ஆரம்பித்தது. நான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப என்னுடைய கேள்வி இன்னைக்கு நான் செர்மன் என்னன்னா, இதை தான் நான் செர்மன் என்ன பண்ணோம் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப இஸ்ரேல் தேசத்தை குறித்து ஏன் ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கல? அதுக்கப்புறம் கொடுக்கிறாரு ஆண்டவர், லிட்டில் ஆன பத்தி கொடுக்கிறாரு அப்படிதானே.
லிட்டில் ஆனை பத்தி கொடுக்கிறாரு. லிட்டில் ஆனா சின்ன கொம்பு. God has given prophecy about what? The little horn. We know all about what the little horns. Okay, but where is Judah? அப்புறம் மூணாவது அதிகாரத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, நான் தானியேல்ல பார்க்கிறேன், இஸ்ரவேல் மக்களை அடிமையாக்குனாங்க. இஸ்ரவேல் மக்களுடைய தேசத்தை அடிமையாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள உணவுல பிரச்சனை, அவங்க எந்த உணவு உட்கொள்ளணும் அப்படின்ற தீர்மானம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சிலைய வச்சாங்க. அதை வணங்காத தூக்கி என்ன பண்ணாங்க, சிலைய வணங்காதவங்களை தூக்கி எதுல போட்டாங்க? இஸ்ரவேல் மக்கள் எங்க தெரியுங்களா? இங்கதான். நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், ஒரு தேசமா ஆட்சி பண்ணுவாங்க, ஒரு தேசமா வழி நடத்துவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எங்க கொண்டு வச்சிருக்காரு? இவங்களா யாரு? யார்? ஜூஸ் தானே. இவங்களா யாரு? ராஜகுலத்தோர். இவங்களா யாரு? தேவனுடைய பிள்ளைங்க, யூத கோத்திரத்தை பிள்ளைங்க. God, where God came, not as a what? Kingdom, but where God keeps. அக்செப்ட் பண்ண முடியுதா? நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்மளாம் என்ன எடுத்துக்கிறோம், ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனா இதை பார்த்தா என்ன பண்ணிடுறோம், இதை பார்த்தா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே எனக்கு வேணாயா, எனக்கு உபத்திரவம் வேணாம், எனக்கு கஷ்டம் வேணாம், எனக்கு துன்பம் வேண்டாம், எனக்கு வேதனை வேண்டாம். I don't want anything. I want only blessing, 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 blessing. அவ்வளவுதான். யாரும் ரெடி கிடையாது உபத்திரவத்துல கடந்து போவதற்கு. ஆனா கடவுள் கொண்டு வந்த இவங்க யாருன்னா மோசமானவங்களா? இது உள்ள இருக்கிறாங்களே ஒரு 3 பேரு, இந்த 3 பேர் மோசமானவங்களா? ஆனா உபத்திரம் யாருக்கு வந்தது? உங்களுக்கு உபத்திரம் வரும்போது ஏன் உங்களுக்கு வேதனை? Just I want answers from you all. Don't think that okay, there's a divine service. உபத்திரமா கஷ்டம் வேதனை வரும் பொழுது, உங்க குடும்பத்துல வரும் பொழுது, உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் எங்க, நம்முடைய நிலை என்ன? நம்முடைய உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்கின்ற பொழுது தப்பிக்க நினைக்கிறோமா, விசுவாசத்தை பாதுகாக்க நினைக்கிறோமா? இங்க there is chance. நீங்க நல்லா பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவருடைய லைஃப்ல God has given what? Power of choice. Select. அவரோடு கூட இவங்க 4 பேர் மாத்திரம் கிடையாது, இவங்க மாத்திரம் கிடையாது, நிறைய பேர் போனாங்க. ஆனா ஆண்டவர் செலக்ட் பண்ண கொடுத்துட்டாரு. You select yourself. Okay, you want to stand for God's side or what? Other side, the enemy side. It is your selections. நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் இல்லைங்களா? அப்ப தேர்ந்தெடுத்தாங்க இல்லைங்களா? என்ன பண்ணிருப்பாங்க, சாப்பாட்டுல தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த சிலை வணக்கத்துல என்ன பண்றாரு, ஆண்டவர் தேர்ந்தெடுக்க நினைக்கிறாரு. அப்படி சிலை வணக்கத்துல ஆண்டவர் தேர்ந்தெடுத்து நினைக்கின்ற பொழுது அங்க சிலையை வணங்கணும்லாம் பண்ணிருப்பாங்க. இவர் ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிறான். நாங்க என்ன பண்ணோம், அப்படியே கீழே விழுந்தோம், நாங்களும் கடவுளை தானே வணங்கணும், நாங்க சிலையை வணங்கணும். அவன் ராஜாவுக்காக அவன் நினைச்சுக்கிட்டோம் சிலையை வணங்கினான்ட்டு, ராஜா நினைச்சுக்கிட்டோம் நான் சிலையை வணங்கினேன். ஆனா நாங்க ஜெகவா விட்டு நாங்க வணங்க மாட்டோம், மற்ற யூதர்கள்லாம் கவுந்து கிடக்க. ஆனா இது 4 என்ன பண்ணாங்க, என்னங்க நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்மலாம் கவுந்து கிடக்கிறோம் வீட்டுல, அந்த 4 ஊழியம் போடுற மாதிரி, ஊழியம் செய்யற மாதிரி கணக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம். நம்மளாம் உயிருக்கு பயந்துகிட்டு அல்லது வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு பயந்துகிட்டு இல்ல நம்ம குடும்பத்தினுடைய பொறுப்புகளே என்ன பண்ணிடுறோம், தலை தின்னுச்சு, அதை நமக்கு பார்க்க டைம் கிடையாது. அப்புறம் எங்க நான் சாட்சியா நிக்கிறது? அப்ப நல்லவங்கன்றது வேதம் வாசிக்கிறவங்க மாத்திரம் கிடையாது, நல்லவங்கன்றது ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும் கிடையாது, நல்லவங்கன்றது ரெக்கார்ட்ல பேர் இருக்கு அப்படின்றவங்க மாத்திரம் கிடையாது, நல்லவங்கன்றது போல்டா கடவுளுக்காக நிக்கிறவங்க தான் நல்லவங்க. அதுதான் அப்ப இவங்க யோசிச்சிருப்பாங்க, பாத்தியா இவங்களை தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி எங்க போடுவாங்க, ஃபயர்ல. அப்ப என்னன்னா ஊழியம் என்பது, விட்னஸ் என்பது, நீங்கள் நல்லதோ வாங்கம்மா சாட்சி, இந்த சேபத் ஸ்கூல் முடிஞ்ச உடனே அல்ல சேபத் ஸ்கூல் முன்னாடி யாரெல்லாம் சாட்சி சொல்றீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க தெரியுங்களா, அப்படி வந்து நின்று கெத்தா நின்று சாட்சி சொல்லி போறது கிடையாது. இந்த மாதிரி இதுல தூக்கி போட்டாங்கன்னா அதுதான் சாட்சி. புரியுதா? இப்ப நீங்களும் சொல்ல சாட்சி என்னாச்சு, ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இதை ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அதை என்ன பண்ணாரு, கொடுத்தாரு 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 கொடுத்தாரு. இதுதான் நம்முடைய சாட்சி. God has given. That is our witnesses. Whether it is what health ways or it is what in financial ways or in education ways, God has given. This is my witnesses. But their witness is totally different. அவருடைய சாட்சி வித்தியாசமானது. நல்லவர்கள் எங்க போறாங்க, அப்ப இவங்களை சுத்தி தீமையானவர்கள் இருப்பாங்கல்ல, தீமையானவர்கள் இல்ல, இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்ல. ராஜாவுக்கு நான் என்ன பண்ணணும், தலையை காமிக்கணும், கடவுளுக்கு நான் வாழை காமிக்கணும். கடவுளே நான் உன் பக்கம் இருக்கிறேன், ராஜா நான் உன் பக்கம் இருக்கிறேன். இப்படிதாங்க அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. 2 பக்கமும் தலையை காமிக்க நினைச்சு, இல்ல ஒரு பக்கம் தலையை காமிக்க நினைச்சு, 2 ஊழியக்காரனுக்கு அல்ல 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரனா
இருக்கிறதுனால என்னால என்ன பண்ண முடியல, சாட்சியா நிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் பாபிலோனை நிறுத்தினாரு, ஆண்டவர் மேதிய பெர்ஷியாவை நிறுத்தினாரு, ஆண்டவர் கிரேக்க தேசத்தை நிறுத்தினாரு, ஆண்டவர் ரோம தேசத்தை நிறுத்தினாரு. ஆனா இது இடையில இஸ்ரேல் எங்க அப்படின்னா இதுதாங்க இஸ்ரேல். Learn lesson from them. Learn lesson from what history. Learn lesson from the prophecy. Learn lesson from what God's word. நம்ம சமத்துல மறந்துடுறோம். இன்னைக்கு நம்ம எப்படி கூட்டி வரோம்னா, நீங்க வாங்க சத்தியத்தை ஏத்துங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீ பள்ளிக்கூடத்துல சேர்ந்துக்கோ, உனக்கு வேலை வேணுமா வேலை, உனக்கு இதா அது அப்படின்னு மக்கள் மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா சீர்கட்டு போச்சு. ஆலயத்துக்கு வந்தவங்க கூட என்ன பண்றாங்கன்னா, நான் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் கேட்டுட்டார். இதுதான் நம்ம யோசிக்கிறோம் ஒழிய, நான் வந்திருக்கிற இடம் சாதாரண இடம் கிடையாது. ஆலயம் என்பது எப்படி இருக்கணும்? ஆலயம் என்பது எப்படி இருக்கும்? இதுதாங்க அவங்களுக்கு ஆலயம். என்னங்க ஆலயம்னா என்னது? வாட் இஸ் த டெம்பிள்? ஆலயம்னா என்னது? இதுதான் அவங்களுக்கு ஆலயம். அவங்க யோசித்தாங்க, இங்க பாக்குறாங்க, சொல்றாங்க. அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாரு, ராஜா ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அவங்க நம்பல, ராஜா மற்றவங்களை பார்த்து நம்பல. என்ன சொன்னாருன்னா, நான் இப்பொழுது என்ன பண்ணோம், எஸ்ஐகள் எல்லாம் வாசிக்கப்படும். அப்ப என்ன பண்ணேன், நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் அப்ப பார்க்கல, இப்ப நான் பார்க்கிறேன், நீ விழுந்து வணங்கு அப்படின்னும் போது சொல்றாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவிக்கலனாலும் நாங்க ரெடியா இருக்கிறையா சாக. ஆலயம் என்பது என்ன தெரியுங்களா? அதங்க கிறிஸ்து ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொன்ன பவுல், அதுதான் ஊழியம், அதுதான் ஆலயம். நம்ம ஆலயத்துக்கு வந்த உடனே ஆலயத்துல பல எதிர்பார்ப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆலயம் இது செய்யுமா, அது செய்யுமா, ஆலயம் எனக்கு இது செஞ்சா அது செஞ்சுதா. ஒண்ணு இல்லையா, ஆலயம் வேதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா, வரலாற்று பூர்வமா பார்த்தோம்னா, ஆலயம்னா என்ன அப்படின்னா எரிகிற அக்கினி சுவாலைங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்க உபத்திரப்படணும். ஏண்டா எனக்கு வேதம் சொல்லி தருது, நீதி நிமித்தமாய் உபத்திரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்கு தேவபக்தியாய், கிறிஸ்துவ நிமித்தமாய் தேவபக்தியாய் நடக்க விரும்புற அனைவரும் என்ன பண்ணுவாங்க, உபத்திரவப்படுவார்கள். ஏனெனில் விசுவாசத்துக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருள பட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? சபனா என்ன அப்படின்னா, அழகா சேர் போட்டு உட்காந்துட்டு, அல்லது சேர் போட்டு தூங்கிட்டு, அல்லது சேர் போட்டு சேரை தேய்ச்சிட்டு, அல்லது ஏதாவது ஒரு கதையை பேசிட்டு போகிற இடம் கிடையாது. இல்ல சொந்த பந்தங்களை மீட் பண்ணி ஹாய் பாய் சொல்ற இடம் கிடையாது. இல்ல உன்னை என்டர்டைன் பண்ற இடம் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆலயம் என்ன கிடையாது, உங்களை நீங்க விரும்புற மாதிரி நடக்கிற ஆலயம் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடத்துற இடம் கிடையாது. உங்க திறமையை காமிக்கிற இடம் கிடையாது. எனக்கு எவ்வளவு நல்லா பாட தெரியும், நல்லா பேச தெரியும், நல்லா பைபிள் ஸ்டடிக்கு தெரியும், அல்லது நல்லா 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 அந்த இடம் ஆலயம் கிடையாது. ஆலயம் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆலயம். ஏன் அப்படின்னா, அங்க பாருங்க, ஆலயத்துல யாரு இருப்பாரு, வேறு சொல்லுது இல்லையா? நீங்க வாசித்திருக்கிறீங்களா? கர்த்தர் எங்க இருக்கிறாரா? நான் உங்க மத்தியில என்ன பண்ணா, நான் உங்க மத்தியில உலாவரே, அல்லது நான் உங்க மத்தியில வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு வாசலத்தை உண்டாக்குவார்களாக. இல்லைங்களா? ஆண்டவர் உலாவராரா? ஆனா எங்க எங்க பாக்குறோம், கண்கூடா எங்க பாக்குறோம்? அங்க பாருங்க, தூக்கி போட்டது 3 பேரு, 4வது நபர் வந்திருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? 4வது நபர் எங்க வந்திருக்கிறாரு? இப்பதான் தெரியுமா, அக்கினிமயமானவர் என்ன பண்ணாரு, அக்கினியில் இருக்கிறாரு. அது ஆலயமாய் மாற்றப்பட்டது. அது ஆலயத்தை பார்த்த உடனே தூக்கி போட்ட நேபுகாத்நேச்சர் பார்க்கறான், ஐயா வாங்கய்யா. ஆலயம் என்றால் இப்படிதாங்க இருக்கும். வாழ்வு மாத்திரம் கொடுக்கிற இடம் ஆலயம் கிடையாது. அது இந்த உலக பிரகாரமா வாழ்வுக்கு ஓகே. இன்னைக்கு அப்படிதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கடவுள் உன்னை 7 எத்தனையா ஆசீர்வதிப்பார், உன்னை 100 எத்தனையாய் ஆசீர்வதிப்பார். நீ என்ன பண்ணுவ, எருசலேமுக்கு ஒரு வாழ்வை நீ காண்பே, யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை பிளஸ் பண்ணுவேன். இதையே மண்டை மயங்கி மயங்கி போய் அது கிடைக்கலன்னா சத்தியத்தை விட்டு வெளியே ஓடிடுறான். அப்படி கிடையாதுங்க. ஆலயம் என்பது ஒரு எரிகின்ற சுவாலை. இந்த சுவாலைக்குள்ள பிள்ளைகள் வந்தாங்கன்னா, வேதம் சொல்லுதுல, ஆவியிலே அனலா இருங்கள். புரியுதா? எங்க இருந்து அனலா இருக்க முடியும்? எங்க இருந்து அனலா இருக்க முடியும்? அம்மா இங்க இப்ப அனலா தெரியுதா இல்லைங்களா? ஆனா எங்க இருந்து அனலா இருக்க முடியும்? அப்ப ஆண்டவர் காமிக்கிறதே வேறங்க. ஆண்டவர் காமிக்கிற இஸ்ரவேல் ஜனம் வேற. அவங்க கடத்தி வந்த அவ்வளவு பேர் வந்திருந்தாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எங்க வைக்கிறாரு, நேபுகாத்நேச்சர் எங்க வச்சாரு, இவங்களுக்கெல்லாம் எதிர்த்து உத்தரவு போடுற அளவுக்கு வச்சாரு. வேதம் நான் அதை வாசிக்கும் போது சொன்னார், என்ன ராஜாவுக்கு கோபம் வந்ததான். ராஜாக்கு என்ன வந்தது, மூர்க்கத்தனமான கோபம் வந்தது. அதனால பார்த்தா இது என்ன பண்ணக்கூடாது, ஒரு டைம் இல்ல 7 எத்தனையா என்ன பண்ணு, இந்த அக்கினியே சூடாக்குனா அவன் 7 எத்தனையா மாத்தணும்னா அவன் என்ன பண்ணிக்கணும், ஒருவேளை 1 டன்
விறக போடணும் அப்படின்னா அப்ப 7 டன் விறகு என்ன பண்ணிருப்பான் உள்ள போட்டு இருப்பான். அல்லது 7 டன் அந்த நெருப்பு அக்கினி கொடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருப்பான் மொத்தமா ஒரே சமுத்திரம் என்ன பண்ணிருப்பான் உள்ள போட்டு எரிஞ்சி இவன் சாம்பல் கூட என்ன கூடாது வெளியே மீறக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிருப்பான் நினைச்சிருப்பான். ஆனா பாக்குறாரு ஆண்டவர், என் பிள்ளைங்க இவங்க தான், ஏன் தேசம் இதுதான், ஏன் இஸ்ரவேல் இவர்கள் தான், நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இவர்கள் தான், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இவர்கள் தான் அப்படின்னு இஸ்ரவேல் மக்கள் அங்க இருந்தாங்களே அவங்களுக்கும், யூதர் என்ற பேர்ல அங்க வந்திருந்தாங்களே அவங்களுக்கும், வெளி மக்களுக்கும் என்ன பண்ணாங்க ராஜாக்கு கூட காமிச்சு கொடுத்தாருங்க. அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை தனியா வச்சு அதுக்கு என்ன பண்ணணும் சோப் போட்டு அவங்கள என்ன செஞ்சாலும் அப்படியே கொண்டு வர ஆண்டவர் கிடையாதுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேசம் வேற. அதை என்ன பண்ணணும் தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா பாக்குறோம் இல்லைங்களா எங்கெங்கெல்லாம் இது யாருன்னு தெரியலையே அதே அதிகாரத்தான் தானியேல் ஃபுல்லா நீங்க வாசித்து பாருங்களேன். எந்த இடத்துலயும் மக்கள் நிம்மதியா இருந்த மாதிரி தெரியல. அது 3 பேருடைய காரியங்கள். இது யாருடைய காரியம்? இது தானியேலுடைய காரியம். தானியேல் எங்க போட்டாங்க என்னங்க பயம் வருது இல்ல நமக்கு. அப்ப இந்த சிங்கம் நினைச்ச சிங்கம் நம்மளை தூக்கி போட்டா விட்டுருவோமா? தானியேலுமே சொல்ல முடியுமா? இல்லப்பா நான் செத்து போனாலும் பரவாயில்ல. வேதம் சொல்லுது அவர்கள் ராஜாவை தவிர வேற யார வணங்கினாலும் அவர்களுக்கு மரணம் அப்படின்ற உத்தரவு போட்டுட்ட பிறகு என்னங்களா எருசலேமுக்கு நேராக என்ன பண்றாரு? எருசலேமுக்கு என்ன பண்றாரு சொல்லுங்க? பலகனையை திறந்து எப்பொழுது போல என் எருசலேமே எருசலேமே அப்படின்னு அழுது என்ன பண்றாரு? எருசலேமுக்கு நோக்கி ஜெபம் பண்ணாரு. சொல்றது புரிஞ்சிச்சா? ஐயோ உத்தரவு போட்டாங்கப்பா, அதனால என்ன பண்ணுவா நான் பாத்ரூம்ல இருந்து பிரேயர் பண்ணிக்கிறேன். எல்லா கதவும் மூடி இருக்கா, எல்லா ஜன்னலும் மூடி இருக்கா, யாருக்கும் தெரியக்கூடாது. நான் என்ன பண்றேன் பிரேயர் பண்ணி பண்ணினாரு கிடையாதுங்க. அப்ப எருசலேம் ஆலயத்துக்கு மேல இருந்த அவருடைய நோக்கம், எருசலேம் ஆலயத்துக்கு தானே அவருடைய எண்ணம் என்ன பண்ணுச்சு ஜெபத்துக்குள்ளாக வர ஆரம்பிச்சது. இப்ப புரியுதுங்களா? ஓகே, ஈவன் டேக் Daniel's life. Okay, he understood that. Okay, the seal has given the one who worships other than the king, what they will be killed. But still he opened the window towards what Jerusalem temple and cries and prays to the God. நம்ம அப்படி பண்றோமா? அப்ப எனக்கு என்ன கத்துறதுன்னா யார் இஸ்ரவேல் என்று தனி தேசமா ஆண்டவர் காமிக்கல. ஆனா ஒரு சிறு கூட்டத்தை 1 2 எங்கே 2 3 பேர் நாமத்துல இருக்கிறாங்களோ அவங்களே தேசமாக என்ன பண்ணுது இஸ்ரவேல் பாவிக்குது. இதுல இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நான் என்ன பண்றேன் போகிறேன். என்ன பண்ணாங்களாம் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாரு ஆலயத்தை? ஏன்னா மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்கன்னா இதைதான் ஆலயம் நினைச்சுக்கிட்டாங்க. மக்கள் நினைச்சாங்க, யூதர்கள் நினைச்சாங்க எது ஆலயம் நினைச்சுக்கிட்டாங்க? இதை தான் ஆலயம் நினைச்சாங்க. ஆலயம் முக்கியம் வாழ்க்கையில. ஆனா ஆலயத்துக்கு வந்துட்டு ஆண்டவரை தேடாத இருக்கிறது, ஆலயத்துக்கு வந்துட்டோன்னே நான் என்ன பண்ணிட்டேன் ஓய்வு நாளை அனுசரிச்சுட்டேன் அல்லது ஆண்டவரை துதிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு இந்த ஆலயம் கொளுத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். கட்டடங்கள் அல்ல, ஆனா கட்டடம் அவசியம். அதனால கட்டடம் இல்ல நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி கேடுகட்ட ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஆலயம் இருக்கு அப்படின்னா ஆலயத்துல இருக்கணும். அதே ஆலயத்தை விட நீ கடவுளை மேல வைக்கிற அப்படின்னா யூதர்கள் அப்படிதான் பண்ணாங்க. ஆலயத்துக்கு போயிட்டாங்க, ஆலயத்துல தேவனை தொழுதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அவர்களை முழுதலிட்டாங்க. அதான் ஏசாமியா சொல்றாரு, மோசையினுடைய ஆசனத்துல என்ன பண்றாங்க உட்கார ஆசைப்பட்டாங்க. மோசையை போல மேன்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா சத்தியத்தை என்ன பண்ணிட்டாங்க கைவிட்டுட்டாங்க. அதனால ஆண்டவர் பார்த்தாரு இந்த ஆலயத்துக்கு அவங்க மையம் கொடுக்குறாங்களே இது ஆலயம் அல்ல, ஆலயம்னா எது அப்படின்னு என்ன பண்ணாரு ஆண்டவர் அவங்களுக்கு காமிச்சாரு. அதுக்கப்புறம் ஆலயம் கொளுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஆலயம் யார் என்பதை என்ன பண்ணாங்க எது ஆலயம்ன்றதை ஆண்டவர் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தாரு. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆலயம் கொளுத்தப்பட்டது எது ஆலயம் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணாரு அவங்களுக்கு காண்பித்து கொடுத்து நம்ம முடியும் பார்க்க முடியும். இந்த ஆலயம் கொளுத்துறதுல நான் வாசிச்சேன் 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 19வது வசனம். 2 Chronicles 36:19. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகள் எல்லாம் அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் என்ன பண்ணாங்களா அழித்தார்கள். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் இல்லையா? ஏன் ஆண்டவர் அனுமதிச்சாரு? அல்ல பைபிள்ல எழுதும்போது தெளிவாங்க தேவனுடைய ஆலயத்தை. தட் இஸ் நாட் வாட் அது மனுஷனுடைய ஆலயம் சொல்லி என்ன பண்ணல சொல்ல. ஆலயம் முக்கியம்,
ஆண்டவர் ஆலயத்தை முக்கியப்படுத்துறாரு. அது தேவனுடைய வீடு, அது பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல கட்டப்பட்டு தேவன் சங்கரிக்கின்ற அது தேவன் சஞ்சரிக்கின்ற வாழ்கின்ற ஒரு இடம். ஆனா அந்த இடத்தை என்ன பண்றாரு ஆண்டவர்? என்ன பண்றாருங்களா? தீ கொளுத்தி அப்படின்னா அதை எரிய விடுறாரு. அந்த பனிமுட்டுகளை எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அழிக்கிறாரு. அதெல்லாம் சுமந்து என்ன பண்ணாங்களா? அங்கிருந்த குத்து விளக்கு, அங்க என்னென்ன பொருட்கள் இருந்ததோ அதையெல்லாம் என்ன பண்ணாங்க? கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். வசனம் தெளிவா சொல்லுதுங்க. நீங்க அப்புறமா எடுத்து வாசித்து பாருங்க. நான் சில காரியங்களை நான் என்ன பண்றேன், ஸ்கிப் பண்ணி வரேன். நான் சொன்னேன், இது யார் செஞ்சது அப்படின்னா, பொன்னான தலை நீரேன்னு சொன்னார் இல்லையா, பாபிலோன் செஞ்சது. இந்த ஆலயத்தை தீயிட்டு கொளுத்தின காரம் யார் செஞ்சதுங்களா? செஞ்சது யாரு? நேபுகாத் நேச்சருடைய படை, அப்படிதானே? அப்ப ஆண்டவர் தானியேலுக்கு அந்த தலை நீரே அப்படின்றாரு. அடுத்த தரிசனத்துல அது சிங்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னும் பொழுது அவர் பார்த்துருப்பார்ல, இது என்ன செய்யும்? அப்ப ஏன் தேசத்தை சொல்லுவாரா அப்படின்னு அவர் கனவு கண்டு இருப்பாரு. ஒருவேளை இஸ்ரவேலுக்கு எங்கன்னா வச்சிருப்பாரோ, இந்த எல்லா தேசத்தை வச்சு இஸ்ரவேல் தேசம் கொண்டு வருவாரோ அல்லது யூத தேசத்தை கொண்டு வருவாரோ அப்படின்னு யோசித்தாரோ இல்லையா? ஆனா அதை யோசிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவளுக்கு சொல்லிட்டு 8ஆவது அதிகாரத்தில் நான் வாசிச்சேன். என்ன அப்படின்னா, இதை குறித்து என்ன பண்ணானா, இதை குறித்து தரிசனத்தை யோசித்தே வியாதிப்பட்டு போனேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப என்னத்தெல்லாம் யோசித்திருப்பாரு? எங்கே ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை வைக்க போறாரு? இஸ்ரேல் மக்களுடைய நிலை என்ன? ஆலயம் கொளுத்தப்பட்டாயிற்று, இனி எங்க வைக்க போறாரு அப்படின்னு என்ன பண்ணுவாரு? அவர் யோசித்திருப்பாரு. அதுதான் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அடுத்த தேசம் வருது. சரி, அடுத்த தேசம் இடையில வைப்பாரா? இது பாபிலோன் தேசம் முடிஞ்ச உடனே கிரேக்க தேசம் வருது. இந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வருது. இது இடையில வைப்பாரா? அந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வருகின்ற தான் யார கொண்டு போய் உள்ள போட்டாங்க? தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபில போடுறாங்க. நம்ம அதை படிச்சோம். அதுக்கப்புறம் என்ன ராஜ்யம் வருது? மேதிய பெர்ஷிய ராஜ்யம் போயிடுச்சு. தானியேல் என்ன பண்ணாரு? உயிரோட வந்தாரு. அதுக்கப்புறம் எந்த ராஜ்யம் வருது? கிரேக்க ராஜ்யம் வருகிறது. நம்ம அதை தான் பார்க்கிறோம். அந்த சிலையில பொன்னான சிலையா இருக்கட்டும் அல்லது 4 மிருகங்களா இருக்கட்டும், அதுல வர்றது என்ன அப்படின்னா இதுதான் வருது. ஃபர்ஸ்ட் பாபிலோன் தேசம், அது இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தியது. தூக்கி எங்க போடுச்சு? எதுல போடுச்சு? எரிகின்ற அக்னி சுவாலையில இல்லையா? மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வந்தது. அது என்ன பண்ணுச்சு? தூக்கி எங்க போடுச்சு? சிங்க கபில. சரி, அப்ப அதுக்கடுத்து என்ன ராஜ்யம் வருது? கிரேக்க ராஜ்யம் வருகிறது. ஓகே, what the Babylon did? Okay, they put what? Shadrach, Meshach and Abednego into fire. Okay, then what Media Persia kingdom did? Okay, they put what? Daniel into lion den. Okay, then what happens? The next kingdom is what? Greek. Okay, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்ச நெஞ்ச காரியம் கிடையாதுங்க, நிறைய காரியம் கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? செய்தாங்க. இவங்க காலப்பிரிவு நமக்கு தெரியும். ஒவ்வொன்றுக்கும் காலப்பிரிவு இருக்கு. நான் விரும்பல, ஆனால் முக்கியமானதை சொல்ல நினைக்கிறேன். அலெக்சாண்டர் தி கிரேட் மூலமா என்ன பண்ணப்பட்டது? இந்த கிரேக்க ராஜ்யம் நிலை பெறப்பட்டது. அது எப்போ? கிறிஸ்துவுக்கு முன்னாடி 321 இருந்து என்ன பண்ணுச்சு? இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மிக முக்கியமா 167 அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யூதர்களுடைய பலி என்ன பண்ணாங்களா? தடை செய்தார்கள். பலி அவசியமா? என்ன, எதுக்கு பலி? ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. அப்ப நம்ம தெளிவா தெரியும் என்ன பண்ண? பிளட் என்ன பண்ணிருக்கணும்? பிளட் they supposed to cut what? Animals for what? For what purpose? For their sin. அவங்க பாவத்திற்காக அவங்க பலி கொடுத்தே ஆகணும். ஆனா இந்த கிரேக்க பேரரசு அதிகாரத்துக்குள்ள வந்த பொழுது அவங்க என்ன பண்ணாங்களா? அந்த பலியை என்ன பண்ணிட்டாங்க? நிறுத்திட்டாங்க. அதுக்கடுத்து பார்க்கிறோம் ஓய்வு நாள் அவசியமா? அவங்க ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது? யாரும் தேவனை தொழக்கூடாது அப்படின்னாங்க. ஏன்டா ஓய்வு நாள் சொல்லுது? நான் தங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதற்கு என்ன அடையாளம்? ஓய்வு நாள் அடையாளம். யாரும் ஓய்வு நாள் கூடாது, கை கொள்ளக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பண்டிகைகள். அவங்க பண்டிகைகள் ஆண்டவருடைய வரலாற்றை தீர்க்க தரிசனமாக என்னென்னலாம் சம்பவம் நடக்க போகிறது அப்படின்றத என்ன பண்ணப்பட்டிருக்கு? பண்டிகை கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன பண்ணக்கூடாது? கொண்டாடக்கூடாது. விருத்த சேதனம்
இல்லைங்களா? எவ்வளவு முக்கியம் தெரியுமா விருத்த சேதனம்? அந்த விருத்த சேதனம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆபிரகாம் மூலமா அந்த அடையாளம் தொடர்ந்து வந்தது. அந்த விருத்த சேதனம் சட்ட விரோதமானது. எவ்வளவு வேதனையா இருக்கும் கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சாதாரண காரியம் செய்யலைங்க. அவங்க எந்த இடத்துல கடவுளுக்கு நம்ம பலி செலுத்துவோமோ அந்த இடத்துல பன்றியை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? பலி செலுத்தினாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? எந்த இடத்துல அப்படின்னாரோ அந்த இடத்துல கொண்டு போய் பன்றி என்ன பண்ணாங்க? அவங்க பலி செலுத்தி பன்றி ரத்தத்தை எல்லார் மேலையும் தெளிச்சு அந்த பன்றியை சமைச்சு அதை உண்ணமுடியாய் கட்டாயப்படுத்தினாங்களாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் நஞ்ச உபத்திரமா இஸ்ரவேலர்களுக்கு? கொஞ்சம் நஞ்ச உபத்திரம் கிடையாதுங்க. அதெல்லாம் படிக்கும்போது கஷ்டமா இருக்கும். அது மாத்திரம் என்ன பண்ண, அது மாத்திரம் என்னன்னா அந்த கிரேக்கர்களுடைய கடவுள் ஒலிம்பியன் ஜியாஸ் இந்த கடவுளுடைய சிலைகள் அங்க கொண்டு வச்சு அதுக்கு முன்னாடி பலி செலுத்தி அப்படின்னு இவர்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அங்க தொடர்ந்து ஒரு விளக்கு எரியணும் இல்லையா? விளக்கு எரியணுமா? அந்த விளக்கு என்ன பண்ணாங்க? அணைச்சு போட்டாங்க. அப்ப ஆலயத்தை என்ன பண்ணாங்க? மாறாக்குனாங்க. அது மாத்திரம் இல்ல, யூத வேதங்கள் வைத்திருப்பது எதுக்கு சமமா? மரண தண்டனைக்கு உரியது. if you are keeping what Old Testament in your hand, then what you will get what death. இப்ப இருக்கிற சில இடத்துல சில கண்ட்ரிஸ் இருக்கா இன்னும் வேதத்தை வச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணி சாகடிச்சிடுறாங்களா? இந்த நிலைமை இப்ப இல்லைங்க. அது எப்ப இருந்தது? அப்பயே இருந்தது. கிரேக்க தேசம் ஆட்சி செய்கின்ற பொழுது, அல்லது பாபிலோனுக்கு அப்புறமாக மேதிய பெர்ஷியா, அதுக்கப்புறமா கிரேக்க தேசம் ஆட்சி செய்கின்ற பொழுது யூதனுடைய தோரா புஸ்தகம் யாருடைய கையில இருக்கோ, யாரு கிடைக்கிறாங்களோ அவங்க சாகடிக்கப்படுவார்கள். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பைபிள் வச்சிருக்க முடியாது, பலி செலுத்த முடியாது, விருத்த சேதனம் பண்ண முடியாது இல்லைங்களா? வேற பன்றி இறைச்சியை கட்டாயமா சாப்பிடணும். அந்த பன்றியினுடைய ரத்தம் மேல தெளிக்கப்படும். எப்படி இருந்திருக்கும்? இப்போ நீங்கள் அட்வென்டிஸ்ட்டு இல்லைங்களா? நீங்களாம் அட்வென்டிஸ்ட்னு வச்சுங்களேன். ஓய்வு நாளில் என்ன தேவனை தொழுது கொடுக்கக்கூடாது இல்லையா? காணிக்கை செலுத்தக்கூடாது, இல்லை தசம்பாகத்தை கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? இயேசுனுடைய பைபிள் என்ன பண்ணக்கூடாது? கையில் வச்சுக்க கூடாது, இயேசுனுடைய நாமத்தை உச்சரிக்க கூடாது. அப்படின்னா எப்படி ஃபீல் ஆகும்? ரொம்ப சந்தோஷமாக போச்சு, வீட்டில் உட்காந்துக்கலாம்ல. ஒரு 1 hour நமக்கு லாபம், ஒரு 1/2 hour லாபம் நினைப்போமா? அப்போ அப்படி யோசித்து பாருங்களேன். அப்போ சட்டம் இந்த மக்களுக்கு விரோதமாய் என்னாச்சு? சட்டம் வந்தது. நீங்க இதில் கொஞ்சம் பார்க்குறீங்க இல்லையா? இது 8வது அதிகாரம் தானியேல் 8. அதில் கிரேக்க பேரரசு 4ஆ பிரியுது. எத்தனையா பிரியுது? 4ஆ பிரியுது. அந்த 4ல் ஒன்று தான் என்னது? செலிகோஸ் நிக்கோடர். அவர்ல இருந்து தான் என்ன வருது? ஒரு கொம்பு வருதா? அந்த 4ல இருந்து ஒரு தலையை காமிச்சிருக்கிறானா? அந்த தலையில என்ன பேர் போட்டிருக்கு பாத்துக்கிறீங்களா? ஆன்டியோகஸ் எபிஃபைனஸ் 4th இல்லையா? யாருங்க? யார் இவரு? சொல்லுங்க. உங்களை பத்தி பைபிள் எங்கனா வாசிக்கிறோமா? ஆன்டியோகஸ் எபிஃபைனஸ் 4th அப்படின்னு சொல்லிட்டு எங்கனா வாசிக்கிறோமா? நமக்கு தெரியல இல்லையா? நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. தானியேல் படிக்கிறவங்களுக்கு கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும்? இது யாருன்னு தெரிஞ்சாகணும். அப்ப இந்த ராஜா தான் என்ன பண்ணா? இந்த ஆன்டியோகஸ் எபிஃபைனஸ் தான் என்ன பண்ணாரு? இதுலயும் வராரு. ஏண்டா இது அப்புறமா வாசித்துக்கலாம். அந்த ஆன்டியோகஸ் எபிஃபைனஸ் நான் ஊரில் இது கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்டியோகஸ் 5th எபிஃபைனஸ் இருக்கும் பாருங்க. இவருடைய அரசாட்சி டைம் எப்போ அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி 175 முதல் 164 மட்டுமாக, ஆல்மோஸ்ட் 11 years பிஃபோர் கிரைஸ்ட். 175 to 164 he ruled. அந்த சமயத்துல தான் இந்த மனுஷன் தான் என்ன பண்ணா? பன்றி இறைச்சிய அந்த இடத்துல என்ன பண்ணா? பலி செலுத்தி என்ன பண்ணாரு? நிறைய யூதர்களை கொடுமை பண்ணி கொண்டாருங்க. இது வேதம் சொல்லுது என்னன்னா, இரக்கமின்றி வெட்டினார்களாம். அவருடைய வீடுகள் எல்லாம் தஞ்ச பூந்தர்களை கொள்ளையிட்டார்கள். அவங்க முதியவர்களை படுகொலை, இளைஞர்களையும் முதியவர்களை படுகொலை செஞ்சார்கள். பெண்களை என்ன பண்ணாங்க? குழந்தைகளையும் கொலை பண்ணாங்க. கன்னிகைகள் சிசுக்களையும் என்ன பண்ணாங்க? கொண்டாங்க. அப்படின்னா மாசமா இருக்கிறவங்க கூட விடல, சிசுக்களை என்ன பண்ணாங்க? கொண்டாங்க. ஒரு லிஸ்ட் சொல்லுது 2 மகாபியாஸ்ல என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 3 நாளுக்குள்ள 80,000 பேரை இழந்தாங்க. அது 40,000 பேர் வன்முறையில மரணம் செஞ்சாங்க. அதே எண்ணிக்கையில் அடிமையா விற்கப்பட்டாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க சும்மா விடலைங்க கடவுளுடைய பிள்ளைகளை. ஆண்டவருக்கு இவங்களே அடுத்தது இந்த ராஜ்யம் வரும்னு காமிக்கிறாரு.
அவங்க எப்படி இருப்பாங்கன்னு காமிக்கிறாரு. ஆனா தன்னுடைய பிள்ளைகளை எப்படி காமிக்கிறாருன்னா வேற மாதிரியே காமிக்கிறாருங்க. இப்போ இந்த உலகத்துல நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அப்படி கிடையாது. God is taking what different ways. அந்த வேலை நீங்களும் நான் நடக்க முடியாது. அந்த வேலை அதனால தான் வேலை சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியா என்ன பண்ணுங்க பிரவேசிங்கள், அதுல பிரவேசிப்பர் எவ்வளோ ஒரு சிலர் தான் அப்படின்னு வேதம் காமிக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்ப கடவுளுடைய பிள்ளைகள் எங்க அப்படின்னா எந்த இடத்துல உபத்திரம் இருக்கிறதோ, எந்த இடத்துல கண்ணீர் இருக்கிறதோ, எந்த இடத்துல வேதனை இருக்கிறதோ, இது எல்லாம் சத்தியநீத்துமாய் வருகின்ற பொழுது, not for your own sin. Okay, because I sinned against God, therefore God gives some punishment. That is not counted like what? That is not counted for what? எதுக்கு? உபத்திரத்துக்கு அது கவுண்டட் கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கடவுள் நிமித்தம் நான் உபத்திரப்பட்டேன் அதெல்லாம் கிடையாது. நீ பண்ண பாவம் நீ அனுபவிக்கிற அது வேற. ஆனா பாவம் பண்ணாம சத்தியத்துக்குள்ள இருக்கின்ற பொழுது எனக்கு வருது பாருங்க, அதுதான் கடவுளுக்கு நிமித்தம் நீதி நிமித்தமா வருகின்ற பாடுகள். அதை தான் இங்க நமக்கு வேதனை பண்ணதே எனக்கு கட்டுத்தருது. சரி, ரோம சாம்ராஜ்யம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்தது மேதிய புஷ்ய சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது கிரேக்க சாம்ராஜ்யம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எந்த சாம்ராஜ்யம் வருது? எந்த சாம்ராஜ்யம் வருது? ரோம். இந்த ரோம் இஸ்ரேல் மக்களை நல்லபடியா பாத்துக்குச்சா? இஸ்ரேல் மக்களை நல்லபடியா பாத்துக்குச்சா? இங்க வேதம் சொல்லுது என்னன்னா, ரோமானிய ஜெனரல் பாம்பே நினைச்சிடாதீங்க, பாம்பே அவர் என்ன பண்ணாரா 63ல ஜெருசலேம் சுற்றியுள்ள பகுதி என்ன பண்ணாரு, தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. அதுல இருந்து அவர் நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பத்துல இருந்து? 63. ஓகே, பிஃபோர் 63, பிஃபோர் கிரைஸ்ட் 63. ஓகே, பிஃபோர் 63 it was where? Under the rule of Greece. Now the ruler change. யாரு? ரோமருடைய பேரரசு. சொன்னா உங்களுக்கு புரியுதா? Now under ரோம பேரரசு இல்லைங்களா? அப்பனாச்சும் தேவனுடைய பிள்ளைகள் நிம்மதியா இருந்தாங்களா? நம்மளும் காத்துட்டு இருக்கிறார்ல. நானும் சின்ன பிள்ளையில யோசித்து பார்த்தேன் இல்லையா, நம்ம படிச்சு முடிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் வந்துச்சு, ஹைஸ்கூல் முடிச்சோடனே ஜாலியா இருக்கலாம். ஹையர் செகண்டரி முடிச்சோடனே ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, காலேஜ் முடிச்சோட ஜாலியா இருக்கலாம். குடும்பம் இல்லையா, இன்ன வரைக்கும் நிம்மதியா இல்லை. எல்லாருக்கும் அதுதானே, எல்லாருக்கும் அதுதானே. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும், போராட்டமான வாழ்க்கை. நீ நல்லா இருந்தாலும் உன்னை சார்ந்தவங்க யாருன்னா பிரச்சனை வரும். அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை, ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப எந்த ராஜ்யத்துல கிடையாது, கண்ணை மூடுற வரைக்கும் என்ன கிடையாது, நமக்கெல்லாம் என்ன கிடையாது சொல்லுங்க, கண்ணை மூடுற வரைக்கும். சிஸ்டர் உமா, ஓகே, until our death what? Don't think that we will receive what kind of blessing or peace we are expecting. நம்ம எந்த ஒரு சமாதானத்தையும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது நம்முடைய வாழ்நாள்ல நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். என்ன பண்ணாத, நினைக்காத. ஏன் அப்படின்னா இங்க ஆண்டவர் தெளிவா சொல்ற தீர்க்கதரிசி மூலமாக, ஏடா இதற்கு முன்னாக எழுதப்பட்டதெல்லாம் எப்படி இருக்கும், நமக்கு திஷ்டாந்தமாக, அது எச்சரிக்கையாக இருக்கு. அப்ப எந்த ஒரு சாம்ராஜ்யத்திலும் தேவனுடைய மக்கள் என்ன பண்ணல, ஜாலியா என்ன பண்ணல இருக்கல. அதை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். இங்க ரோம ராஜ்யம் என்ன பண்ணுது, தொடங்குது. இந்த ரோம ராஜ்யம் என்ன பண்ணாங்கன்னா தெரியும், நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். கிறிஸ்துவ சிலுவையில் அறிஞ்சது யாரு? இதுக்கு மேல கொடுமை வேணுமா இல்லைங்களா? அட்லீஸ்ட் ஒரு சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள்ட்ட எதனா 1-2 பாவங்கள் இருந்திருக்கலாம். தானியேல் சொல்றாருல்ல, பிரேயர் அறிக்கை பண்றாரு, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை என்ன பண்றேன், என்னுடைய பாவத்தையும் என்னுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் என்ன பண்ணேன், அறிக்கை செய்யறேன். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா தயவு செய்து மன்னிங்கப்பா. தானியேல் 9ஆம் அதிகாரம் போய் வாசித்து பாருங்க. அதானே, எதனா உனக்கு விரோதமா எதனா பாவம் செஞ்சீங்கன்னா மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு தானியேல்ல எதனா 1-2 என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனா கிறிஸ்து கேள்வி கேட்கிறாரு, உங்களில் யார் என்னை பாவின்னு சொல்லக்கூடும்? God is asking question to the what? People. Okay, is there anyone point out sin from me? யாரா பாயிண்ட் அவுட் பண்ணாங்களா? ஒருத்தரும் பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. அப்படிப்பட்டவர்களை கொள்ளுச்சு பாருங்க ஒரு ராஜ்யம். எந்த ராஜ்யம்? ரோம ராஜ்யம். அதனாலதான் பாபிலோனுக்கு சிங்கத்தை காமிச்சாங்க, பாபிலோனுக்கு சிங்கத்தை காமிச்சாங்க, பொண்ணை காமிச்சாங்க. மேதிய பெர்ஷியாவுக்கு கரடியை காமிச்சாங்க, என்ன பண்ணாங்க, வெள்ளியை காமிச்சாங்க. அதுக்கப்புறமா கிரேக்க தேசத்திற்கு சிறுத்தையை என்ன பண்ணாங்க, காமிச்சாங்க, வெங்கலத்தை காமிச்சாங்க. ஆனா அந்த ரோம ராஜ்யத்துக்கு மாத்திரம் என்ன தெரியுமா காமிச்சாங்க, என்ன காமிச்சாங்க தெரியுமா? இரும்பு. சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா?
இரும்பு இரும்புன்னா அது என்ன பண்ணா எல்லாத்தையும் இறுக்கி எடுத்துரும், எல்லாத்தையும் சாகடிச்சிடும். அது மாத்திரம் இல்ல, அந்த மிருகம் என்ன மிருகம் காமிச்சாங்க? கொடிய மிருகம், இரும்பு பற்கள் உள்ள கொடிய மிருகம். அப்படின்னா அது தெரியுது, கேரக்டர் போக போக கடவுளுடைய பிள்ளைகள் நிம்மதி இருக்காது. பாபிலோன்ல அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறமா அந்த பாபிலோன் அரசு என்ன பண்ணாரு? அவங்களை தூக்கி ராஜ்யத்தில் வச்சுட்டாரு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இது தானியலை தூக்கி திரும்ப என்ன பண்ணாங்க? மேதிய பட்சராஜ்யத்துல திரும்ப அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா கிரேக்க தேசம் அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ரோமர் தேசம் ஜீசஸே என்ன பண்ணிட்டாங்க? இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு சாட்சி நமக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. we don't need any witnesses what other than the Christ. Okay, innocent, okay, savior, messiah who did miracle is a God. They killed God. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படின்னா எவ்வளவு கொடூரமான தேசங்க அது. இப்ப கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? நிம்மதி அங்கேயும் இல்லை இங்கே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 66ல் இவங்க என்ன செய்தாங்க? யூத ரோம போர் நிறைய நடந்துட்டே இருந்தது. இந்த போர்ல மிக முக்கியமா என்ன பண்ணாங்கன்னா 70ல் என்ன பண்ணாங்க? ஜெருசலேமை முற்றுகையிட்டார்களாம். வேஸ்பாசியன் அவருடைய தலைமையில என்ன பண்ணாங்க? முற்றுகையிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மகன் தான் தீத்து, டைட்டஸ் அப்படின்ற தீத்து. இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா எருசலேம் கோயில் என்ன பண்ணாங்க? முற்றுகையிட்டாங்க. எப்பத்துல இருந்து? 63 they became a power as a kingdom, but 66 they started to fight against whom? They started to fight against whom? God's people. புரியுதுங்களா? அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா ஆலயத்தை என்ன பண்ணணும்? தீயிட்டு கொளுத்துனாங்க. தெரிய பார்த்துருக்கிறோம் இல்லையா? நேபுகாத்நேச்சர் ஆலயத்தை என்ன பண்ணாங்க? தீயிட்டு கொளுத்துனாரு. அதுக்கப்புறம் யாருக்கு தீயிட்டு கொளுத்துனது? யாரு தீயிட்டு கொளுத்துனது? டைட்டஸ், தீத்து ராஜன். புரியுதுங்களா? அப்ப ஏன் ஆண்டவர் அங்கேயும் கொளுத்துன ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்ட விட்டாரு? அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஆலயம் என்ன பண்ணுச்சு? கொளுத்தப்பட்டது. இன்ன வரைக்கும் என்ன பண்ணல? எடுத்து கட்டப்படலை. ஏன் அப்படின்னா ஆலயம் யாரு? ஆலயம் யாரு? சுவாலை. படிச்சோம் இல்லையா? அக்னி சுவாலை, அதுதான் ஆலயம். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்களே ஆலயம். அப்ப நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இப்ப நமக்கு ஒரு கட்டணம் வேணுமா அப்படின்னா இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இந்த அநேக ஆலயங்கள் ஒன்று சேர்ந்து வருகின்ற இடம். அவ்வளவுதான். ஆலயத்துல வந்துட்டா ரட்சிப்பு அப்படின்னு இல்ல, ஆனா ஆலயத்துக்கு வரணும். ஆண்டவர் அதை தான் செஞ்சாரு. ஆண்டவருக்கு பாவம் மன்னிப்பு வேணுமா? வேதம் என்ன சொல்லுது? லூக்கா என்ன சொல்லுது? வேதம் லூக்கா 4:12 என்ன சொல்லுது? ஓய்வு நாள் தோறும் என்ன பண்ண? 4:16 ஓய்வு நாள் தோறும் எங்க போனாரா? வழக்கமா கொண்டிருந்தார். அதை பாரம்பரியமா கொண்டிருந்தாரு. அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம், அதை என்ன பண்ணாரு? அதை வந்து ஓய்வு நாள் தோறும் என்ன பண்ணாரு? ஆலயத்துக்கு கஷ்டமா வந்தாரு. அவருக்கு தெரியல இந்த ஆலயம் எரியும் தெரியுமா? இந்த ஆலயம் அழிஞ்சு போயிடும் தெரியுமா? இந்த ஆலயம் மோசமானதுன்னு தெரியுமா? இங்க இருக்கிற ஆசாரியம் சரியில்லைன்னு தெரியுமா? அங்க இருக்கிற பிரதான ஆசாரியம் சரியில்லைன்னு தெரியுமா? அங்க இருக்கிற ஆட பலி செலுத்துறவங்க சரியில்லைன்னு தெரியுமா? அங்க கொள்ளடிக்கலான்னு தெரியுமா? அது கலர் குகையா மாத்தினாலும் தெரியுமா? பட் ஸ்டில் காட் கோ. It's a lesson for us. இயேசுவை எடுத்துட்டா ஆலயம் ஒண்ணும் கிடையாதுங்க. If you remove God from what temple, but the temple is what? Zero. But still hero goes to zero. புரியுதுங்களா? ஏதோ ஒரு மகிமை ஆண்டுடைய தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்துல இருக்குங்க. அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஒரு காலத்துல இப்படி நடக்க போகுது. ஆலயம் என்ன பண்ணுது? ஏற்கனவே நடந்த சம்பவம் எப்படி ரிப்பீட் ஆகுது? என்னாச்சு? யூதர்களுக்கு நடந்தது அதே காரியம் என்ன பண்ணுச்சு? கிறிஸ்து சமயத்துல கிறிஸ்து வந்து போயிட்ட பிறகு என்ன பண்ணுச்சுங்க? ரிப்பீட் ஆச்சு. அங்க என்ன பண்ணாங்க? ஆலயம் என்ன பண்ணப்படுது? தீயிட்டு கொளுத்தப்பட்டது. இதுக்கு நிறைய காரியங்கள் சொல்றாங்க. நான் எல்லா காரியத்தையும் சொல்ல எனக்கு என்ன கிடையாது, டைமு இல்லை. நீங்க வேணா இதுல அப்படியே காமிக்கிறேன், நீங்க அப்புறமா படிச்சுக்குங்க. அந்த ஆலயம் என்னாச்சு, ஏன் அவங்க தீயிட்டு கொளுத்துனாங்க, அதுக்கு என்ன காரியம், எல்லாம் நீங்க படிச்சுங்க. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க, கொடூரமா ரோமோ சோல்ஜர்கள் என்ன பண்ணாங்க? ஆலயத்தை நடத்தினாங்க. வரலாறு சொல்லுது, ராஜா என்ன பண்ணாரா? ஆலயத்தை கொளுத்தக்கூடாது. ஒரு அது ஆலயத்தை தீத்து ராஜ்யம் கூட ஆலயத்தை நம்ம அதை கொளுத்தக்கூடாதுனாங்களாம். ஆனா அதுல அவனுடைய கட்டளை மீறப்பட்டு யாரோ ஒருவன் என்ன பண்ணானா? தீவிட்டி எடுத்து எங்க போட்டானா? ஆலயத்துக்குள்ள போட்டதுனால அது பத்தி எரிஞ்சது. எத்தனையோ லட்சக்கணக்கான ஆட்கள் என்ன பண்ணாங்களா? அதனால
பாதிக்கப்பட்டார்கள். ஆலயத்தில் உள்ள இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க? எரிந்து செத்தார்கள். வெளியேறந்தவர்களும் என்ன பண்ணல, விடல. எல்லாரையும் என்ன பண்ணாங்க? கொன்று குவித்தார்கள், கொல்லப்பட்டார்கள், அடிமையா எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். என்ன பண்ணாங்க? சில அடிமையான சந்தைகள் என்ன பண்ணாங்க? விற்கப்பட்டாங்க. இவங்களாம் யாரு? இஸ்ரவேலர்கள். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அது மாத்திரம் கிடையாதுங்க. இவங்களும் என்ன பண்ணாங்க? ரோமானிய பேரரசும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேரரசர் எட்ரியன் அவருடைய தலைமையில், அது எப்படின்னா 117 கிறிஸ்துவுக்கு பிறகு 117 138 வரைக்கும் ஒரு அரசாட்சி இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணாருங்களா? ஓய்வு நாட்கள் என்ன பண்ணாருங்களா? ஓய்வு நாட்கள் யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது. இது நம்ம எங்க படித்தோம்? யார் பண்ணது? கிரேக்க சாம்ராஜ்யம் பண்ணது. யார் ரிப்பீட் பண்றது? ஆனா இதுல ஒண்ணு மாத்திரம் நீங்க தெளிவா வாங்க. அந்த பாபிலோன் ராஜ்யம், மேதிய பர்ஷிய ராஜ்யம், கிரீக் ராஜ்யம், இது மூன்று சேர்ந்த கலவை தான் இது ரோம ராஜ்யம். அதுல அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுதான் செஞ்சது. என்ன சொல்லுது? ஒண்ணு, ஓய்வு நாளுக்கு என்ன பண்ணக்கூடாது? யாரும் ஓய்வு நாள் இருக்கக்கூடாது. பண்டிகைகள் ஆசிரிக்க கூடாது. ரெண்டாவது, தோரா யாருன்னா ஆய்வு செஞ்சீங்கன்னா தடை செய்யப்பட்டது. விருத்த சேதனம் என்ன பண்ணது? தடை செய்யப்பட்டது. இல்ல அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வரி என்ன பண்ணக்கூடாது? வரினா ஆலயத்துக்கு தசமாக கொடுப்பாங்கல்ல, அது யாரும் என்ன கூடாது? செலுத்த கூடாது அப்படின்னு கொடுமையான சட்டங்களை என்ன பண்ணாங்க? போட்டாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுங்களா? கொடுமையான சட்டங்களை என்ன பண்ணாங்க? போட்டாங்க. அப்ப எந்த ஒரு ராஜ்யமும் யாருக்கு சப்போர்ட்டா இல்லை? தேவனுடைய பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டா இல்லை. இப்ப நமக்கு நினைச்சிருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ண போகுது? இதான் ரிப்பீட் ஆக போகுது பின்னாடி. அதான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ இஸ்ரேல் நீங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்ப வரலாற்று பூர்வமா இதை தெரிஞ்சாதான் இனி இருக்கிற இஸ்ரேல் என்ன ஆகும்? இது அப்படியே ரிப்பீட் ஆகும். பாபிலோன் காலத்துல என்ன நடந்ததோ அது என்னாச்சு? மேதிய பர்ஷிய காலத்துல ரிப்பீட் ஆச்சு. மேதிய பர்ஷிய என்ன நடந்ததோ அது நம்ம ரெண்டுமே சேர்ந்து கிரேக்க சாம்ராஜ்யத்துல ரிப்பீட் ஆச்சு. அந்த 3 ராஜ்யத்துல என்ன நடந்ததோ ரோம ராஜ்யத்துல ரொம்ப அதிகமா ரிப்பீட் ஆச்சு. அந்த 4 ராஜ்யத்துல என்ன நடந்ததோ அது என்ன பண்ண போகுது? பின்னாடி நமக்கு வருமா வராதா? யாருக்கு பிரச்சனை? ஓய்வு நாளில் போகக்கூடாதுன்னா யாருக்கு பிரச்சனை? வெளியேறவனுக்கு பிரச்சனை இல்லைங்களா? ஆலயத்தில் தேவனை சொல்லக்கூடாது, தசமா கொடுக்காது, காணி கொடுக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னா, பைபிள் எடுக்கக்கூடாதுன்னா யாருக்கு பிரச்சனை? வெளியேறவனுக்கா பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? நமக்கு தாங்க பிரச்சனை. இப்போ எவ்வளோ போராட்டம் இருக்குல்ல, எல்லாத்தையும் சகிருங்கல்ல. சிங்கக்கேப்பில போடுவாங்க, எரியிற நெருப்புல போடுவாங்க, தீயிட்டு கொளுத்துவாங்க. நீங்க அதான் சேப ஸ்கூல்ல படிச்சோம் இல்லையா? எல்லாம் செய்வாங்க. எப்படி நிக்க போறீங்க? ஆவிக்குரிய சூழல் நம்ம படிச்சு ஞாபகம் இருக்கா? புதிய ஏற்பாடு படிக்கும் போது யார் ஆவிக்குரிய சூழல்கள்? புறம்பான யூதன் அல்ல, ஆபிரகாமின் சம்பதிகாரம் தான், ஆபிரகாமின் சந்ததி தான். என்ன இல்ல, மாமிச பிரகாரமான சந்ததி இல்ல. அந்த சந்ததி இல்லாம வேற பிள்ளைகள் என்ன பண்றாங்க? ஆபிரகாமுக்குள்ள இஸ்ரவேலரா மாறுறாங்கன்னு நம்ம வாஸ்தவம் இல்லை. அப்ப நீங்க ஒருவேளை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்னா நீங்க எப்படி இதெல்லாம் எதிர்கொள்ள போறீங்க? நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். நான் ஒரு சம்பவத்துல கூட உங்களை நிறுத்துறேன். இந்த சம்பவம் நமக்கு முன்னாடி வருதுன்னா நீங்க எப்படி மேற்கொள்ள போறீங்க அதை மாத்திரம் எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லிட்டு, அல்லது நீங்க யோசிச்சுட்டு என்ன பண்ணுங்க, இப்படி சம்பவம் நமக்கு வரப்போகுது, என்ன பண்ண போறீங்க? ஆளை நல்லா இருக்கும் போதே ஆளே வர மாட்டோம். உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே ஆண்டவரை தேட மாட்டோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வரும்போது வேறு இருக்கும். சிஸ்டர் உமா, how you are going to face like this situation is going to take place? Because it's going to repeat. They will put you, what they will throw you where? In the animals, among the animals, or they will what? They will burn you. What you will do? They will take whatever things belongs to you. They will take everything. Okay, even they will take what? Bible from your hand. Okay, they will make you to worship what? Idols. What you are going to do? How you are going to face? How you are going to face? Brother Norman, how? ரொம்ப கஷ்டம் இல்லை? நல்ல சொக்கா போட்டு வரும்போதே நமக்கு கசக்குது இல்லைங்களா, வேகுது இல்லையா? பருத்தி ஆடை உடுத்திட்டு வரும்போதே நமக்கு வேர்க்குது. நல்ல சேர்ல உட்காரும் போது நம்ம வேகுது. இந்த மாதிரி இடத்துல நம்ம உட்கார விட்டா, நம்மளை உள்ள தூக்கி போட்டாங்கன்னா நம்முடைய நிலை என்னங்க? கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்களேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன கிடையாது. இந்த மாதிரி டெம்பிள், ஏன்னா சென்னைக்கு போயிருந்தேன். சென்னைக்கு நான் போன 2 சர்ச்சிலுமே ஏசி தான் இருந்தது.
ஃபஸ்ட்டு தடவை போனால் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அதில் ஏசி தான் இருந்தது. போன வாரம் போயிருந்தேன், ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அதில் ஏசி இருந்தது. நல்லா ஜாலியாக இருக்குது. வெளியே இருக்கிறத விட உள்ளே என்ன இருக்குது? ஜாலியாக இருக்குது. அப்படியா? கிடையாது. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி கிடையாது. கடவுள் எங்கே தன்னுடைய பிள்ளைகளை ஃபிட் பண்ணுறாருன்னு பார்த்துக்குங்க. இங்கே தாங்க தன்னுடைய பிள்ளை ஃபிட் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு உபத்திரம் இருக்கின்ற பொழுது கஷ்டம், நம்ம இன்னும் படிக்க போகிறோம். ஏன்னா இன்னொரு ராஜ்யம் இருக்குது. என்ன ராஜ்யம் இருக்குது? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? தலை படிச்சிட்டோம், மார்பு படிச்சிட்டோம், அதுக்கப்புறம் இடுப்பு படிச்சிட்டோம், அதுக்கப்புறம் கால் படிச்சிட்டோம். என்னென்ன இருக்கு? என்னங்க? பாதம் இருக்குல்ல. அந்த பாதம் என்னங்களா? இரும்பும் களிமண்ணும் சார்ந்த. என்ன நேரம் கடந்து போனதுனால என்ன அதை கொண்டு என்னால் தொடர முடியல. ஒரு காலத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். இஸ்ரேல் பிள்ளைகள் அப்படின்னா, உண்மையான கிறிஸ்துவ பிள்ளைகள் அப்படின்னா இப்படி தாங்க இருப்பாங்க. உயரை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஏன்டா என்னை யாருன்னா ஒருத்தவங்க சொல்லிட்டாலே எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல மனசு. என்ன ஃப்ளோரா சிஸ்டர்? என்னம்மா ஃப்ளோரா சிஸ்டர், கஷ்டமாக இருக்குல்ல இல்லையா? பிள்ளைங்க எதனா சொல்லிட்டா கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்கார எதனா சொல்லிட்டா கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குல்ல, அதை சகிக்க முடியல. திரும்ப ரிப்பீட்டாக என்ன வருது? ரிப்பீட்டாக கோவம் வருது. அப்படி தானே? என்னம்மா கோவம் தானம்மா வருது? பொறுத்துக்க முடியல. அது அவங்க சொல்றது தப்பாகவே இருக்கட்டும், நம்மளால என்ன பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லைங்களா? எல்லார் கையிலும் பைபிள் இருக்கு இல்லையா? நம்ம திறப்போமா? பிலிப்பியர் 1:29. வாஸ்து நம்ம முடிக்க போகிறோம். பிலிப்பியர் 1:29. உங்கள் கையில் பைபிள் இருக்கு. இருங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டோமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ஏண்டா உபத்திரவமா எல்லா சிஸ்டருக்கும் மாத்திரம் கிடையாது, எல்லா சிஸ்டருக்கும் வருது. அப்படிதானே? எல்லாருக்கும் உபத்திரவம். எடுத்துட்டீங்களா? உங்கள் லாங்குவேஜ் எடுத்துட்டீங்களாம்மா? வாசிக்கலாமா? அம்மா 21 இல்லை 29. 29 வாசிக்கலாமா? இதில் வாசிக்கணும். ரெடி பண்ணுங்க. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசத்துக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கு ரெடியாம்மா? ரெடியா? ஒரு இடத்தை விட்டு கொடுக்க நமக்கு மனசு இல்லை, ஒரு பெருமையை விட்டு கொடுக்க மனசு இல்லை, ஒரு கல்வி தகுதியை விட்டு கொடுக்க நமக்கு மனசு இல்லை, ஒரு அந்தஸ்தை விட்டு கொடுக்க நமக்கு மனசு இல்லை, ஒரு சொல்ல விட்டு கொடுக்க நமக்கு மனசு இல்லை இல்லைங்களா? கோபம், வைராக்கியம், சச்சரவு, சண்டை, சமாதான கேடு இல்லையா? என்னென்னமா வந்துட்டு இருக்கு. எப்படி நிற்க போகிறோம்? கடவுள் நம்மளால அழைச்சிக்கிறது தெரியுமா? எங்கே தெரியுமா உட்காந்து இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்து இருக்கிறோம். நீங்கள் சரியில்லை, ஆண்டவர் அந்த ஆலயத்துக்கு என்ன பண்ணாரு? கொளுத்தினார் இல்லையா? அது 3வது ஆலயம் இதாக இருக்கும் கொளுத்த போகிறது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நீங்கள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஆலயம் கிடையாது. சாரி, இது இடம் ஆலயம் கிடையாது. இங்கே யார் நல்லா இருக்கிறாங்களோ, உண்மையாக இருக்கிறாங்களோ, உத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆலயம். ஆலயத்தை கொளுத்துவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆயத்தமாக இருக்கிறாரு. உங்கள் பாவத்தினால ஆலயம் கொளுத்தப்பட வேண்டாம். ஏடா ஜெரேமியா எச்சரிக்கிறாரு. யாரை பார்த்து? இஸ்ரேல் மக்களை, பா அந்த பாபிலோன் ராஜா கூட போயிடு, நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆலயம் பாதுகாக்கப்படும், நீ போகலன்னா ஆலயத்தை கொளுத்திடுவான். அவங்க அவருடைய சொல்லை கேட்டு இருந்து அவங்க அந்த ராஜாவோடு கூட, பாபிலோன் ராஜாவோடு கூட போயிருந்து அவங்க கலங்கம் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா ஆலயம் என்ன பண்ணியிருந்திருக்காது? தீட்டு கொளுத்திருப்பட்டிருக்காது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவங்க கேட்கலைங்க. அவங்க கேட்கல, ஆலயம் தீர்த்து கொளுத்தப்பட்டது. அதே போல ஆண்டுடைய வார்த்தையை, நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்றத அவங்க கேட்கல. எனவே தான் தீத்து ராஜா மூலமாக என்ன பண்ணப்பட்டது? தீரு ராஜா மூலமாக என்ன பண்ணது? டைட்டஸ் மூலமாக என்ன பண்ணப்படுது? ஆலயம் கொளுத்தப்பட்டது. இன்னைக்கு அதே தாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமா உங்க பாவத்தை சொல்லுகின்ற பொழுது கேட்காம மனசை இன்னும் கடினப்படுத்தி வைராக்கியப்படுத்தி பாவத்தில் வாழ்ந்து வாழ்ந்து செத்து மடிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள். துன்மார்க்கனுடைய சாவு ஆண்டவர் என்ன பண்ணதில்லை? விரும்புறதில்லை. ஆண்டவர் அழைக்கிறாரு, வாங்க பொறுத்துங்க, எல்லாவற்றையும் பொறுத்துக்குங்க. கூடுமானால் யாவரோடு என்ன பண்ணுங்க? சமாதானமா இருங்க. கூடுமானால் விட்டு கொடுங்க. பரவாயில்ல, உங்க பக்கம் தப்பு இல்லை, நீங்க பெரியவங்க, நான் கவலைப்படாதீங்க, பெரியவங்களை விட்டு கொடுக்க கத்துக்குங்க. சமீபத்தில் நான் ஒருத்தருக்கு போனேன். ஒருத்தருக்கு போய் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் பேசினார். அவங்க பையனுக்கு வயசாயிடுச்சு, இன்னும் திருமணம் என்ன பண்ணலை, நடக்கலை. எத்தனையோ பெண்களை பார்க்குறாங்க, திருமணம் நடக்கலை. அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஏயா இவ்வளோ வருஷம் போயிடுச்சு, ஏயா திருமணம் நடக்கலை? நான் என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு.
என்ன பண்ணாரு? என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, எப்படி 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 பொண்ணை பார்க்குறீங்க அப்படின்னா, என் அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வந்தா என் அப்பா அம்மாவை நேசிக்கணும், இல்லைன்னா என் அப்பா அம்மாவை வேணான்னாங்கன்னா அந்த பொண்ணே வேணாம். ஒன்று ஒரு ரீசன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் கன்வெர்ட்டடு. நான் யாரு? கன்வெர்ட்டடு. நான் இந்துலேருந்து வந்திருக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணணும்? அந்த பிள்ளையும் ஒரு கன்வெர்ட்டடாக இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணாரு? யோசிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னா, அப்பா அம்மா இந்துக்களா, அந்த பிள்ளை மாத்திரம் கடவுளுக்குள்ள வந்து. ஏன்டா இவங்க அப்பா வந்து இன்னும் இந்துக்கள் தான். இவர் அப்பாவும் இந்து, இவருடைய அம்மாவும் இந்து, இவர் அட்வென்டிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன மாதிரியே இருந்தா அந்த பிள்ளைக்கு நான் வாழ்வு கொடுக்கலான்னு நினைக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? என்ன மாதிரியே எதனா ஒரு கன்வெர்ட்டு இருந்ததுன்னா வாழ்வு கொடுக்கலான்ட்டு. சரி, அப்புறம் அவங்க அப்பாட்ட பேசினேன். அவங்க அம்மாட்ட பேசும்பொழுது அவங்க என்ன சொன்னோம் தெரியுங்களா? எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, இவன் நல்லா இருக்கணுங்க, நாங்கள் வெஜிடேரியன் தான். அந்த பொண்ணு ஒருவேளை மாமிசமே சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க, அது செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டுங்க. சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? எங்களுக்கு என்னன்னா, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணுங்க. கழுகையா இருந்தது கேட்கும் பொழுது. அதுக்கு கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிள்ளை எங்களை கவனிக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. அந்த பிள்ளை விருப்பப்பட்டா எங்க வீட்டிலே வச்சுக்கலாம். இல்ல எங்களை வீட்டில் வைக்கலன்னு அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லையா, எங்களை தனியா கூட வச்சுக்கணும், நாங்க ரெடிங்க என் பிள்ளைக்காக. ஆனா பிள்ளை சொல்லுது, இல்ல நான் அப்படி போக மாட்டேன், என் அப்பா அம்மா கூட தான் இருப்பேன், அப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு காத்துட்டு இருக்காப்புல. ஆனா அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவன் நல்லா இருந்தா போதுங்க. இந்துக்களுக்கு அவங்க விட்டு கொடுக்குற நிலை கண்ணீரா வந்துச்சு. அந்த மகனுக்கு என்னென்ன பண்ணல, இன்னும் திருமணம் வரல, விட்டு கொடுத்து. ஒருவேளை எப்படின்னா, ஓய்வு நாளா சரிக்கணும், கடவுளுக்குள்ள இருக்கணும், கடவுளை சார்ந்திருக்கணும், கடவுளுக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். ஒரு சின்ன விதத்தில் கூட ஓய்வு நாளை மீறக்கூடாது. இப்படிப்பட்ட காரியத்தில் அது இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இன்னும் காத்துட்டு இருக்கிறாருங்க. உங்களுக்கு புரியுதா? நான் விட்டு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கால் சொல்கிறேன். அப்போ அவங்க விட்டு கொடுக்குறாங்க, இவங்க விட்டு கொடுக்குறாங்க. ஆனால் கடவுளுடைய காரியத்தில் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க? கடவுளுடைய காரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சின்ன சின்ன காரியம், அவங்க பாருங்கள் ரொம்ப கண்ணீராக இருந்ததுங்க. இவர் மட்டும்தான் சேபத்தை கீப்பு பண்ணுறவர், மீதி யாரும் கிடையாது. நான் கண்ணீரான சம்பவங்கள், வேதனை, இன்னும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கடவுள் எனக்கு காமிப்பார், எனக்கு கடவுள் நிறைய காரியங்களை எனக்கு காமிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் நடந்திருக்கு, இதுவும் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு கூட, ப்ரேயரோடு கூட அவர் இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் யோசித்தேன், இவ்வளோ விசுவாசமாக காத்துருக்காங்க. அந்த விசுவாசம் பார்ன் அட்வென்டிஸ்ட் ஆகிய நமக்குள்ள அல்ல, எத்தனை வருஷமாக கிறிஸ்துவ அனுபவத்தில் இருக்கிறோமே நமக்குள்ள இல்லையே. வேதனையோடு நான் இதை முடிக்கிறேங்க.